பள்ளம் இருக்கலாம், முன்பின் தெரியாத நபர்கள் நீ இடிச்சிடலாம், இல்லை வாகனம் ஓட்டி பிரேக் பிடிக்காம வந்து வேகமாக வந்துட்டே இருக்கலாம். ரொம்ப கவனமாக போகணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, யாருக்கும் உதவி செய்யாது. சாலையில் மோட்டர் சைக்கிளில் போகும்போது முன்பின் தெரியாத நபர்களுக்கு அந்த உதவியெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணணும். பெற்றோர்கள் நீங்கள் வந்து பொறுப்பாக இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு அவங்க சாலையில் ஏதோ அதனால செல்போன் வந்துட்டாலே உடனே பாதுகாப்பான இடத்துல லெஃப்டோ ரைட்டோ திரும்பி செல்போனை பேசிட்டு செல்லணும். இன்னொரு விஷயத்த சொல்றேன், காலையில எடுத்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கண்டிப்பாக அவங்க ஸ்கூல்ல இருக்கிற உள்ள இருக்கிற ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டிப்பா பாருங்க. அந்த மாதிரி நேரத்துல கூட அந்த மாதிரி ஒரு தூரத்து கூட கண்டிப்பா நடக்குது. நாளை தட்டிட்டு உள்ள போட்டு நீங்க ஸ்கூலுக்கு வரலாம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யாராவது ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா காலையில முன்பின் தெரியாத நபர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சாலையில போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் பிரேக் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிக்கணும். சாலையில் என்பது அது ஒரு ஆபத்தான ஒரு பாதை. நம்ம கண்டிப்பா அதை போகும்போது கண்டிப்பா ரொம்ப கவனமா போகணும். தொலைபேசியை பேசும்போது நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுங்கிறத உணர்ந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளால பெருட்டு ஆயிடுறது, நம்மளால இன்னொருத்தருக்கு ஆயிடுறது, அதை கண்டிப்பா பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த போனை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து ஒரு சர்வே பார்க்கும்போது தொலைபேசியில பேசிக்கொண்டு இருக்கும்போது தான் அதிகமா சாலை விபத்து நடக்குது. அதனால தயவு செய்து மாணவர்களே, எங்க அப்பா அம்மா சொல்லுங்க, ஏதாவது போன் வந்தா டக்கு லெஃப்டோ ரைட்டோ கை காட்டிட்டு வலது பக்கம் இடமா பார்த்துட்டு போனை பேசிட்டு நீங்க செல்லலாம்.